தளபதி, இன்னொரு முறை தாக்குதலுக்கு தயார் பண்ணுங்க. ஆனா இந்த முறை நம்மளுடைய படை நதிக்கு அக்கறைக்கு போய் சேர்ந்த உடனே எந்த கப்பல்ல, எந்த படகுகள்ல, எந்த தெப்பத்துல ஏறி போய் நம்ம படை யுத்தத்துல தோத்து போய் மறுபடியும் அதுலயே ஏறி இங்க வராங்களோ அது எல்லாத்தையுமே எரிச்சு சாம்பலாக்குங்க. மன்னிச்சிருங்க மகாராஜா, நீங்க என்ன சொல்றீங்க? அப்படியே நடந்தால் நமது படை உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடுறத தவிர வேற வழி இல்ல. வேற வழி என்னன்னு யோசிக்கிறதுனாலதான் நீங்க இன்னைக்கு வரைக்கும் யுத்தத்துல ஜெயிக்காம இருக்கீங்க. அதனாலதான் உங்க மனசுல வெற்றி அடைவோங்கிற நம்பிக்கையும் தெம்பும் குறையுது. அதுக்காக தான் வேற வழியே இல்லாம பண்ணிட்டேன். யுத்தம் நடக்கும், ஜெயிக்கிறதுக்காக இல்ல, உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நடக்கும். ஒண்ணு சாகணும் இல்ல சாகடிக்கணும். இதை தவிர உங்ககிட்ட வேற வழியே இருக்காது. போங்க, போய் யுத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த தடவை நம்ம படையோட வெற்றி நிச்சயம்.